இன்றைக்கி பில்டிங் இருக்கிற டெக்னாலஜியில் நிறையா மெத்தட்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த டைப் தான் வந்து இன்டர்லாக் மெத்தடு. ஸோ இந்த இன்டர்லாக்கை பற்றி நான் நிறையா போயிட்டுருக்கு. இதில் வந்து பாருங்க, வேலைகள் வந்து சிம்பிளாக ஒரு 2 days மேன் பவர் வந்து வெறும் 3 மேசன் இருந்தால் போதும். ஸோ அவங்க அந்த வேலையை நம்ம வந்து தெளிவாக முடிச்சு கொடுத்துட்டு போகிறாங்க. அதே போல் காஸ்ட் எஃபெக்ட்டு ரொம்ப நம்மளுக்கு எஃபெக்டாக இருக்கும். வீடு கட்டுறவங்களுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்டர்லாக்கு. ஸோ கொஞ்சம் வந்து பாருங்கள், இதில் வந்து லோடு பேரிங்லேயும் நம்ம பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. லோட் பேரிங்கில் பண்ணுறதுக்காகவும் இதை நம்ம செய்யலாம். நம்ம அடுத்த ஸ்டெப்பு பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இதில் வந்து நன்மை இருந்தாலும் தீமைகள் இருக்க ஒரு ப்ராடக்ட் எடுத்திங்கன்னா ஒரு நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும். ஸோ நம்ம தான் வந்து அதை வந்து எதுக்கு தேவை அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணணும். இங்கே நாங்கள் இன்டர்லாக் போடுறோம், நாங்கள் அந்த சைட்டில் நம்ம இன்டர்லாக் போட்டால் நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத நீங்கள் தான் அனலைஸ் பண்ணணும். உங்களுடைய பட்ஜெட்டு எல்லாமே நீங்கள் தான் வந்து அனலைஸ் பண்ணணும். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட்டில் ப்ராடக்ட்ஸ் வந்து நிறையா இருக்குது. அதனால் வந்து கிளைண்ட்டு நம்மளுக்கு நிறையா கேட்க வேண்டிய விஷயங்கள்னு பார்த்திங்கன்னா, இதை போட்டால் தான் நல்லதா அதை போட்டால் தான் நல்லதா அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஓகே தான், இல்லைன்னு நான் சொல்லலை. பட்டு நம்ம வந்து என்ன தான் வந்து நம்ம ஒரு இன்ஜினியர் சொன்னாலுமே, ஸோ நீங்கள் தான் வந்து கரெக்டான ஒரு விஷயம் இது தான் பண்ண போகிறோம் அப்படிங்கிற சொல்லிட்டோம்னா, ஸோ எங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கும். நாங்களும் கரெக்டாக அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ ஓகே, இந்த இன்டர்லாக்கில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அட்வான்டேஜ் தான் இருக்குது. உங்களுக்கு பைப் லைன் வைக்கிறது எந்த ஒரு சிரமமும் இல்லை. மேக்ஸிமம் காஸ்ட் எஃபெக்ட் குறையுது. இன்னொன்று பார்த்திங்கன்னா, மேக்ஸிமம் வந்து பிளாஸ்டரிங் பண்ணோம்னா இந்த மெத்தடு நம்மளுக்கு எடுத்துகிட்டு போகலாம். உங்களுக்கு அந்த சிமெண்ட் மாட்டர்லேருந்து அந்த பிரிக் ஒர்க்கில் நம்ம பண்ணுற 50% ஆஃப் ஒர்க்கு வந்து இதில் குறையுது. ஸோ நீங்கள் பிளாஸ்டரிங் பண்ணனாலும் பண்ணலாம். பிளாஸ்டிங் பண்ணலைன்னா இன்னமும் உங்களுக்கு நல்லாவே எஃபெக்டாக குறையுது. ஸோ பிளாஸ்டிங் பண்ணலைன்னா எப்படி சார் இது வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறத ஒரு சிலர் கேட்கலாம். பண்ணலாம். இதில் வந்து பாருங்கள், பேக் சைடில் ஃப்ரண்ட் அண்ட் அவுட்டரில் வேணும்னா நீங்கள் வந்து டோட்டலாக பிளாஸ்டிங் பண்ணிக்கலாம். உள்ளே வந்து தேவைப்படாது. இல்லை அவுட்டர்லேயே எனக்கு பிளாஸ்டிங் வேண்டாம், ஏன்னா உங்களுக்கு ஆனால் அந்த கார்னரில் லிண்டல்லு காங்கிரீட்டு போடுற டைமிங்கு இதில் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து பிளாஸ்டிங் பண்ணிடுங்க, அதான் நல்லது. அதே போல் உங்களுக்கு இன்றைக்கி வாட்டர் ப்ரூஃபு பெயிண்ட்லேருந்து எல்லாமே வந்துருக்கு. அந்த பெயிண்டை வந்து நீங்கள் வந்து ஃபைனலாக அடிச்சு விட்டோம்னா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் இந்த இன்டர்லாக்கு பார்த்திங்கன்னா காஸ்ட் எஃபெக்ட்டு என்னை பொறுத்தளவு 70%லேருந்து 60% வந்து தான் நம்மளுக்கு காஸ்ட்டே வருது. ஸோ அதனால் வந்து இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். எதுனாலும் இதோடைய அட்வான்டேஜ் தான் இருக்குது. வேறு டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்திங்கன்னா, லோடு, அதாவது ஃபஸ்ட் ஃப்ளோர் போகும்போது பிரிக்கோட வெயிட் தான் இதுலேயும் இருக்கும். பட்டு அதே தான் லோட் பீரிங் போனீங்கன்னா அதுக்கு தகுந்தாப்புல செய்யணும். பிரிக்கு பில்லர் ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் போனீங்கன்னாலும் ஸோ உங்களுக்கு பெஸ்ட்டாக தான் இருக்கும். செங்கல் கம்பேர் பண்ணும்போது இது வெயிட் வந்து சேம். செங்கல் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இன்றைக்கி இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணலாம்.